Hi friends, வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரவீன் உத்ராதில் இருக்கக்கூடிய பாஷா விஞ்ஞான் பிரவேஷ் அதில் 17th क्वेश्चन हिंदी शब्द भंडार में संस्कृत के अतिरिक्त अन्य देशी विदेशी शब्दों का சமாகம் हुआ है ஸ்பஷ்ட் कीजिए. அதாவது ஹிந்தியினுடைய அந்த அகராதின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது அந்த மொத்த வார்த்தைகள் அப்படின்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து சமஸ்கிருதத்தை தவிர மற்ற நம்ம நாட்டு தேசி விதேசி வார்த்தைகள், நம்ம நாடு மற்றும் அயல் நாட்டினுடைய வார்த்தைகள் எல்லாம் இணைந்திருக்கு அப்படின்றத வந்து விளக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கொஷின் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஐ ஹோப் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் நல்லா படித்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. இருக்கிற டைம் வந்து இன்னும் கம்மியாக தான் இருக்குது இல்லையா, 1 month தான், அது கூட இல்லை, 1 month கூட இல்லை, 15 days சம்திங் தான் இருக்குது. ஸோ தயவுசெய்து எல்லோரும் நல்லா படிங்க. ஓகே. किसी भाषा में प्रयुक्त होने वाले समस्त शब्दों के समूह को उस भाषा का शब्द समूह कहते हैं. அதாவது எந்த ஒரு லாங்குவேஜ்லேயும் பிரயுக்து ஹோனே வாலே சமஸ்த ஷப்த் அப்படின்னா உபயோகப்படுத்தப்படுகின்ற அந்த சொற்களினுடைய அந்த குழு, சொற்களினுடைய அந்த ஒட்டுமொத்த அந்த வார்த்தைகளினுடைய அந்த ஒரு குழுவாக இருக்கக்கூடியதை வந்து உஸ் பாஷாக்கா ஷப்து ஷமூஹ் கெஹ்தே. அதுதான் வந்து அந்த லாங்குவேஜினுடைய ஒரு கூட்டு, அந்த வார்த்தைகளினுடைய கூட்டு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஹிந்தியில் அப்படின்னா எல்லா அந்த வார்த்தைகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் தான் வந்து அந்த ஷப்து சமூஹ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. वैसे तो किसी भी भाषा के शब्द समूह का सही अनुमान करना संभव नहीं है, मगर उस भाषा के शब्दकोश के आधार पर शब्दों की संख्या का अनुमान लगाया जा सकता है. அதாவது அதே போல் எந்த ஒரு லாங்குவேஜினுடைய ஷப்து சமூக, அந்த ஒரு இப்போ நம்ம சொன்னோம்ல சொல் அகராதி, அந்த ஒரு குழு, அந்த சொற்களினுடைய மொத்த ஒரு தொகுப்பு, ஓகேவா, அதை வந்து சஹி அனுமான் கர்னா, சரியாக வந்து அனுமானிக்க முடியலை, சம்பவ் நகி, முடியவில்லை அப்படின்னா அந்த சமயத்தில் ஷப்து கோஷ்கே ஆதார் பர், அந்த சொற்களினுடைய அகராதி அது இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நாம் அதனுடைய அந்த டிக்ஷனரி, அந்த மொத்த வார்த்தைகள் அப்படின்னு சொல்லுவோம், அதன் அடிப்படையில் ஷப்தோங்கி சங்கியாக்கா அனுமான் லகாயா, அந்த வார்த்தைகளினுடைய எண்ணிக்கையை வந்து அனுமானம் செய்ய முடியும். ஹிந்திமே 1.5 लाख से अधिक शब्द पाए जाते हैं. அதாவது ஹிந்தியில் வந்து 1.5 லட்சத்திற்கும் அதிகமான வார்த்தைகள், அதாவது சொற்கள் வந்து இருக்குது. इसके अलावा लगभग 7 लाख पारिभाषिक एवं तकनीकी शब्द बने हैं. இது தவிர வந்து 7 லட்சம் வந்து பாரிபாஷிக், நம்ம ஒரு சொற்களுக்கான ஒரு வரையறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வரையறைக்கான யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சொற்கள் அப்படின்றதுக்காக நாம் பாரிபாஷிக் அப்படின்றதற்கான அந்த வார்த்தைகளும் தக்னீக்கி தொழில்முறை வார்த்தைகளும் இருக்கின்றன. ஹிந்தி கே ஷப்து சமூஹ் கே ஷப்தோं को 4 वर्गों में रखा जाता है. ஹிந்தியினுடைய அந்த சொற்களினுடைய கூட்டு வந்து 4 வகையாக இருக்குது. தத் சம, தத்பவ, விதேஷி, தேஷஜ். இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி லோயர் லெவல்லே பார்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அதனுடைய ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தான் வந்து இதில் பார்க்குறோம். ஓகேவா. ஷப்து பண்டார், அதை வந்து அந்த சொற்களினுடைய அந்த தொகுப்பு அப்படின்றது வந்து 1, 2ன்னு பிரிச்சிருக்காங்க. தத் சம, தத்பவ, விதேஷி, தேஷஜ். அதிலே வந்து 2வது இது வந்து ஷப்து பண்டார், அந்த தொகுப்பு வந்து 2 அப்படின்ற போது அதில் வந்து அர்த், தத் சம, சங்கட். ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு நாம் தத் சம ஷப்து, தத் சம அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா என்ன அப்படின்றது, ஸோ அப்போ அதுதான் வந்து பார்க்க போகிறோம். அதே போல் தத்பவ, விதேஷி, தேஷஜ் இதெல்லாம் தான் வந்து பார்க்குறோம். தத் சம, தத் கா அர்த்தகை, வஹ் சம கா அர்த்தகை, சமான். அதாவது தத் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் எப்படின்னா வஹ், அதுதான், அதாவது அதனுடைய சமான், சமம், அதற்கு சமமான ஒரு விஷயம் அப்படின்றதா வந்து தத் அப்படின்றது. தத் சம கா மத்லப் ஹை உஸ்கே சமான். தத் சம அப்படின்னா அதனுடைய மீனிங், மத்லப் என்ன அப்படின்னா உஸ்கே சமான், அதற்கு சமமான வார்த்தை அப்படின்றதா வந்து தத் சம ஷப்த். जब कोई संस्कृत शब्द बिना किसी परिवर्तन के उसी रूप में प्रयुक्त होते हैं उन्हें हम तत्सम शब्द कहते हैं. நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். அதாவது சமஸ்கிருத ஷப்து பினா, சமஸ்கிருதத்தில் வந்து பினா கிசி பரிவர்த்தன், எந்த ஒரு மாற்றமும் செய்யாமல், உசி ரூப்புமே பிரயுக்த, அதே வடிவத்தில், அங்கிருந்து எந்த வடிவத்தில் எடுத்தோமோ அதே வடிவத்தில் நாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹம் தத்சம ஷப்து, அதை வந்து தத்சம அப்படின்னு சொல்கிறோம். பாரத் கி கई भाषाओं में तत्सम शब्द अधिक मात्रा में पाए जाते हैं. பாரதத்தில் நிறைய லாங்குவேஜஸில் வந்து
தத்சம வார்த்தைகள் வந்து அதிகமாக இருக்குது. ஹிந்தியுமே பிரச்சலித்த சப்து, ஹிந்தியில் வந்து அதிகமாக பரவலாக அந்த வந்து ரொம்ப இந்த வார்த்தைகள் வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணப்படுது. அது என்ன அப்படின்னா தயா, உத்சாக், சூரிய, நயன் இது எல்லாமே வந்து தத்சம ஹிந்தியிலேருந்து சான்ஸ்கிரிட்லேருந்து அப்படியே எடுத்து நாம் ஹிந்தியில் யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தைகள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்குது, பட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அடுத்து தத் பவ சப்து. தத் சம அப்படின்னா சம அப்படின்றதுலேயே நமக்கு தெரியும் சமமான வார்த்தைகள். அப்போ தத் பவ அப்படின்னா கொஞ்சம் மாற்றம் செய்து நாம் யூஸ் பண்ணக்கூடியது. ஓகேவா. தத் கா அர்த் வஹ் பவ் கா அர்த் உட்பண்ண. இதில் வந்து அதே போல தான் அந்த தத் அப்படின்றதனுடைய சம அந்த வார்த்தையிலிருந்து உதயமானது. தத் பவகா அர்த்தகை உசுசே உட்பண்ண யானி சன்ஸ்கிருத்துசே உட்பண்ண. அப்போது தத் பவகா அர்த் அப்படின்றது வந்து உசுசே உட்பண்ண அதிலிருந்து உட்பண்ண உதயமான அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். அப்போ என்ன மீனிங்? தத் பவ அப்படிங்கும்போது சமஸ்கிருதத்திலிருந்து உட்பண்ண உதயமான வார்த்தைகள். जो संस्कृत शब्द कुछ परिवर्तन के साथ हिंदी में प्रयुक्त होते हैं उनको हम तद्भव शब्द कहते हैं. அதுதான் சமஸ்கிருத சப்து அந்த சொற்களிலிருந்து குச்சு பரிவர்த்தன் கே ஒரு சில மாற்றங்கள் செய்து அதோட வந்து நம்ம ஹிந்தியில் யூஸ் பண்ணுறோம், பிரயுக்த் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நாம் தத்பவ சப்து அப்படின்னு சொல்கிறோம். ஜெய்சே கர்ண சே கான், கர்மு சே காம் இதெல்லாம் வந்து கர்முலேருந்து காம்னு வந்திருக்கு. தவம் சே தும் அப்படின்றது, துவம் சே இந்த துவம் அப்படின்றதுலேருந்து தும் அப்படின்றது வந்திருக்கு. அப்புறம் சப்து சேலேருந்து சாத் இதெல்லாம் வந்து சமஸ்கிருதத்திலேருந்து நாம் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் செய்து யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். ஸோ இதெல்லாம் வந்து தத் பவ. தத்சம சப்து பன்தே சமய கயி பரிவர்த்தனோं से குஜர்னா படுத்தாகே. தத்சம வார்த்தைகளை வந்து உருவாக்கும் போது நிறைய மாற்றங்கள் செய்யப்பட்டது, சந்திக்க வேண்டி இருந்தது. குஜர்னா படுத்தாகை சந்திக்க வேண்டி இருந்தது. அது என்னென்ன அப்படின்னா கர்ம் அப்படின்றது வந்து கரம் அப்படின்றத மாற்றி, அப்புறம் கம்ம அப்படின்றத மாற்றி அது காம் அப்படின்னு மாறி இருக்கு. அக்னி அப்படின்றது கி அப்படின்றது மாறி ஆக் அப்படின்னு மாறி இருக்கு. ஓகேவா. இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் செய்யப்பட்டு தான் வந்திருக்கு. அடுத்து விதேஷி சப்து. ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுக்கிற இந்த கொஷின் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாபகமாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். நான் எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் அதையும் மீறி நான் எடுக்கிறதுக்கான காரணம், குவிட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாலும் அதையும் மீறி நான் எடுக்கிறதுக்கான காரணம் உங்ககிட்ட இருந்து வர இந்த சின்ன சின்ன லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஐ ஹோப் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ தயவுசெய்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பண்ணுங்கள். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு விதேஷி சப்து. பேர்லேயே இருக்கு இல்லையா விதேஷி அப்படிங்கும்போது அப்போ அயல், வெளியிலிருந்து வந்த விஷயங்கள். भारत में अनेक विदेशियों का आक्रमण और आगमन हुआ. நம்ம பாரதத்தில் அநேக் விதேஷி நிறைய வெளிநாட்டுகளினுடைய அந்த இதிலிருந்து வந்தவங்களினுடைய ஆக்கிரமணம், அந்த படையெடுப்பு, அவங்களுடைய வருகை அதெல்லாம் வந்து ஏற்பட்டது இல்லையா. इस कारण से भारतीय भाषाओं में अनेक विदेशी शब्दों का प्रयोग होने लगा. ஸோ இந்த காரணங்களினால தான் வந்து பாரதிய பாஷாவோமே நம்ம பாரதத்தில் இருக்கக்கூடிய லாங்குவேஜில் அநேக் விதேஷி சப்து நிறைய ஃபாரின் லாங்குவேஜஸ் வந்து அந்த வார்த்தைகள் வந்து உபயோகப்படுத்தப்படுது. இஸ் பிரகார் கई விதேஷி சப்து ஹிந்தி சப்து பண்டார் மே ஆ கயே. ஸோ இந்த விதத்தில் நிறைய விதேஷி சப்து, நிறைய ஃபாரின் அந்த வார்த்தைகள் வந்து நம்ம இந்த ஹிந்தி சப்து தொகுப்பு அந்த பண்டாரில் வந்து வந்தது. அரபி, ஃபார்சி, அங்கிரேசி, पुर्तगाली, फ्रांसीसी आदि भाषाओं के कई शब्द हिंदी में प्रयुक्त होने लगे. நம்ம மேலே அரபி, ஃபார்சி, இங்கிலீஷ் இதில் எல்லாம் இருந்தும் வந்து நாம் எடுத்து நம்ம ஹிந்தியில் வந்து யூஸ் பண்ணப்படுது. ஃபார்சியிலேருந்து கமர், கினார், ஜமீன் இதெல்லாம் வந்து ஃபார்சியிலேருந்து அப்படியே வருது. அடுத்து புர்த்தகாலி அப்படின்னு அந்த இதில் இருந்து வந்து அலமாரி, கமரா, கமீஸ் இதெல்லாம். அடுத்து அரபியிலேருந்து காகஸ், கூன், கிதாப் இதெல்லாம். அடுத்து அங்கிரேசி, நம்ம இங்கிலீஷ்லேருந்து வந்து அங்கேருந்து வந்து ஸ்கூல், ஸ்டேஷன், பட்டன் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணப்படுது. அடுத்து லாஸ்ட் தேஷஜ் शब्द. जिन शब्दों की उत्पत्ति का पता न हो और जो किसी क्षेत्र की बोलियों
में प्रयुक्त हो ऐसे शब्दों को उसी क्षेत्र में जन्म हुआ मान सकते हैं. ऐसे शब्दों को हम देशज शब्द कहते हैं. அதாவது எந்த ஒரு சொல் அப்படின்றது அதனுடைய உற்பத்தி உருவாக்கம் அப்படின்றது பத்தா ந ஹோ தெரியலை, அல்லது கிசி சேத்ரிக்கி போலியும் ஏதாவது ஒரு மாநிலங்கள் உன்னுடைய பகுதியில் அந்த வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்படுது அப்படின்னாலும் அது வந்து உசி சேத்ருமே அந்த இடத்துல தான் ஜன்மு ஹுவா தோன்றியது அப்படின்னு மான் சக்தேகே கருதப்படுது. ஸோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் என்ன சொல்கிறோம், தேஷஜ் ஷப்த் அப்படின்னு சொல்கிறோம். ஜெய்சே கிடுக்கி, घर, पगड़ी, पेट आदि. ऊपर लिखे शब्दों के अलावा अन्य कुछ स्रोतों से भी नए शब्द बनते हैं. இந்த கிடுக்கி, கர் இதெல்லாமே வந்து அந்த மாதிரி தேஷஜ் ஷப்த் அப்படின்னு அழைக்கப்படுது. மேலே சொன்ன வார்த்தைகள் அலாவா இல்லாமல் மற்ற ஸ்த்ரோத்தம் அப்படின்னா மூல வார்த்தைகளும் வந்து புதிய வார்த்தைகள் உருவாக்கப்பட்டது. அது என்னென்ன அப்படின்னா दो शब्दों के मेल से कुछ नए शब्द बनते हैं. இரண்டு சொற்களினுடைய மேல் சே கூட்டினால குச் நயே ஷப்து ஒரு புதிய வார்த்தை வந்து உருவாக்கப்படுது அப்படின்னா அது என்ன அப்படின்னா தேவ் ப்ளஸ் ஆலய தேவாலய, ரேல் ப்ளஸ் காடி ரேல்காடி, ரத்து ப்ளஸ் உற்சவ் ரத்தோத்சவ். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இரண்டு வார்த்தைகளை இணைத்து உருவாக்கப்பட்டது. ஓகேவா. அடுத்து வியக்திவாச்சக் சஞ்ஞாओं से भी कुछ शब्द बनते हैं. வியக்திவாச்சக் பெயர்ச்சொல் அந்த இருக்கு இல்லையா, அதில் இருந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. ஹரிஷ்சந்திர ஒரு பெயர் சொல், ஹரிஷ்சந்திர அப்படின்றது வந்து பெயர். அப்போது அது வந்து சத்தியவாதி, சத்தியவாதி அப்படின்னா அது ஹரிஷ்சந்திர தான். இவன் பெரிய சத்தியவாதி அப்படின்னு சொன்னால் இவன் பெரிய ஹரிச்சந்திரன் நினப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சில பெயர் சொற்கள் இருந்தும் நிறைய இந்த மாதிரி தேஷஜ் சப்து வந்து உருவாக்கப்பட்டது. நாரத் கலஹ் கர்னேவாலா, நாரதர் அப்படின்னு வந்து ஒரு சில வந்து கலகத்தை உருவாக்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து நாரதராக இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த மாதிரியான கலகம் செய்யக்கூடியவங்களை வந்து நாரதர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த வார்த்தைகள், அப்புறம் மத்ராசி, மத்ராஸ்கா ஆதி, மத்ராஸ்காரன் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து வியக்திவாச்சக் சஞ்ஞாலேருந்து உருவாக்கப்பட்டுச்சு. இது எல்லாமே வந்து தேஷஜ் ஷப்தில் அந்த வகையில் தான் வருது. துவனி கே ஆதார் பர் குச் ஷப்து பன்தே ஹே. ஒலியினுடைய அடிப்படையிலும் ஒரு சில வார்த்தைகள் உருவாக்கப்படுது. அது என்னென்ன அப்படின்னா பின் பினாஹட், மக்கியோங்கி ஆவாஸ், அதாவது பின் பினாஹட் அப்படின்னா ஒரு கொசு, அந்த அதனுடைய அந்த சலசலப்பு, அதனுடைய அந்த சத்தம், அதுதான் வந்து பின் பினாஹட் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து ஹித் ஹிதாஹட் அப்படின்னா கோடேக்கா ஹின்ஸ்னா, குதிரைகளினுடைய அந்த காலடி சத்தம், அது வந்து இந்த மாதிரி அழைக்கப்படுது. இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் ஒலியை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது புரியுது அப்படின்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். புரிகிற விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப இந்த விஷயத்த சொல்கிறதுனால உங்களுக்கு போரிங்காக இருக்கலாம், இல்லை வந்து டிஸ்டர்பிங்காக இருக்கலாம். பட் எனக்கு வந்து நான் இவ்வளோ விஷயங்கள் எடுக்கிறோம், உங்களுக்கு போடுறோம் அப்படிங்கும்போது நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் இல்லையா, மானிட்டைஸ் அப்படின்றதெல்லாம் இந்த 5 years ஆச்சு. இன்னுமே வந்து நான் 1000 வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன். 1100 200 கிட்ட இருக்கும். ஆனாலும் நான் இன்னும் வந்து மணி அப்படின்றத ஏர்ன் பண்ணல. ஸோ உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்குறது எல்லாமே வந்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இந்த விஷயங்கள் தான். ஸோ தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவாக இருக்கும். நான் நிறைய டைமில் குவிட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போதும் எனக்கு ஒரு சிலர் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ் தான் வந்து ஒரு பெரிய மோட்டிவாக இருந்திருக்கு. ஸோ ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஒரு சின்ன ஒரு செகண்ட் டைம் எடுத்து ஒரு சின்ன லைக் பண்ணலாம். நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ்க்கெல்லாம் நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க. பட் இந்த மாதிரியான எஜுகேஷ்னல் வீடியோஸ் அப்படின்ற போது நீங்கள் தயவு செய்து லைக் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் தான் வந்து ஒரு பெரிய மோட்டிவாக இருக்கும். ஐ ஹோப் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, எப்பவும் போல் நான் நம்புகிறேன். நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்றது உங்கள் டெசிஷன்லேயே விடுறேன். ओके, लास्ट है उपसर्ग या प्रत्यय लगाकर नए शब्दों का निर्माण करते हैं. उपसर्ग प्रत्यय அப்படின்னா நம்ம ப்ரெஃபிக்ஸ் சஃபிக்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அதாவது பின்னொட்டு முன்னொட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு வார்த்தைக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சேர்த்து ஒரு புது வார்த்தையை உருவாக்குறது, அதே போல் ஒரு வார்த்தைக்கு பின்னாடி ஒரு வார்த்தையை சேர்த்து இன்னொரு புது சொல்ல உருவாக்குறது, அதுதான் வந்து உபசர்க பிரத்யயம். அப்போ நயே ஷப்தோ நிர்மாண் கர். அப்போ இதில் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அத்தக், அமர், அஞ்சான், அன்பன், துராஷா, துர்குன், சுந்தரதா, தேவதா, இதெல்லாமே வந்து இந்த உபசர்க பிரத்யேகான எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா.
जन साधारण की भाषा में तद्भव शब्दों की अधिकता होती है तो शिक्षित लोगों की भाषा में तत्सम शब्द இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜனங்கள் வந்து மக்கள் சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜில் வந்து தத்பவ சப்து வந்து அதிகமாக இருக்குது. அதே போல் சிக்ஷித்து லோகம் படித்த மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜில் தத்சம शब्द வந்து அதிகமாக இருக்குது. सॉरी बोलचाल की भाषा में देशज और विदेशी शब्दों की अधिकता होती है. நம்ம புழக்கத்தில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த போல்சால் அதில் வந்து தேசஜ் மற்றும் விதேஷி சப்து வந்து அதிகமாக பிரயோகப்படுத்தப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஞாபகமாக லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படித்து நல்லபடியாக எழுதுங்க. பாய்.